அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பொங்கல் ஸ்பெஷல் சக்கரை பொங்கல். பொங்கல்னாலே ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வருவது இந்த சக்கரை பொங்கல் தான். அந்தளவுக்கு செம டேஸ்டியான ரெசிபி. பட் நிறைய பேருக்கு இது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது, நிறைய சொதப்பல்கள் வரும். பட் நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணால் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டான ஒரு சக்கரை பொங்கலை செஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த சக்கரை பொங்கல் செய்கிறதுக்காக இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நான் ஆல்ரெடி 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிங்க. இப்போ இதில் கொஞ்சம் முந்திரி நான் சேர்க்குறேன். இது ஓரளவுக்கு லைட்டாக வதங்கின உடனே இந்த திராட்சையை போட்டுக்கலாம். இந்த திராட்சை நல்லா ஃப்ரை ஆகி நல்லா பலூன் மாதிரி ஆன உடனே இது ரெண்டுத்தையும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அதே குக்கரில் ஆல்ரெடி நெய் இருக்குல்ல, இப்போ இதில் வந்து சிறுபருப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் வதக்கிக்கிங்க. 2 நிமிஷம் கழித்து இப்போ இதில் இந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கிங்க. அது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் டோட்டலாக 1/2 கப் அளவுக்கு போட்டிருக்கேன், அரிசியும் பருப்பும் சேர்த்து. அதுக்கு தேவையான அளவு தண்ணி 3 மடங்கு எக்ஸ்ட்ரா போடணும். அதாவது 4/2 கப் நான் போட்டிருக்கேன், ப்ளஸ் 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன். பால் இதில் நம்ம ஆட் பண்ணும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். பால் நீங்கள் வேண்டாம்னு நினச்சா அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா 1 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. அதாவது 5/2 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. குக்கரில் போட்டு ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்த உடனே லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வைங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த டைமில் வந்து நம்ம இங்கே பாகு காய்ச்சிடலாம். நான் 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த வெல்லம் கரைகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டால் போதும். இப்போ இந்த பாகு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு வடிகட்டியில் போட்டு ட்ரெயின் பண்ணி எடுத்துக்குங்க. குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாம் நல்லா அடங்கினோன்னு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், கீழெல்லாம் நல்லா அடி பிடிக்காமல் எப்படி நல்லா குழைய வெந்திருக்கு பாருங்கள் பொங்கல். நான் வேறு பேனுக்கு மாற்றிட்டேன். இதை ஸ்டவ்வில் வச்சு இது கூடவே வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிங்க. எப்போவுமே வெல்லம் வாங்கும்போது டார்க் கலராக சூஸ் பண்ணி வாங்கிக்கிங்க. அப்போ தான் சக்கரை பொங்கல் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். எனக்கு வந்து டார்க் கலர் கிடைக்கல, அதனால தான் இந்த கலர் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு டார்க் கலர் கிடச்சா அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்த்த உடனே கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அது கரெக்ட் ஆகிடும். இலகுன மாதிரி இருந்தது, இப்போ கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை இதில் சேர்த்துக்குங்க. அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சக்கரை பொங்கல் ரெடி. இது வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு சூப்பராக குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி பர்ஃபெக்டாக சக்கரை பொங்கல் வரணுன்னா இதுக்கு நம்ம ஆட் பண்ணுற தண்ணி அது கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். ப்ளஸ் இது குக் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைமிங், இது ரெண்டுமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக இந்த சக்கரை பொங்கலை பண்ணிடலாம். நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.